அது 5 ரகசியம் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரகசியம் பிளான். பிளான் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா பிளான் பண்ணணும். என்ன அப்படின்னு நான் சொல்றேன். நான் பாத்தீங்கன்னா 2025 மார்ச் 1 அன்னைக்கு வெயிட் லாஸ ஸ்டார்ட் பண்ணேன். நான் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு வெஸ்டர்ன் டாப்ப பார்த்து வச்சிருந்தேன். அந்த டாப்ப கண்டிப்பா என்னால அந்த ஸ்டேஜ்ல போட முடியாது. ஆனா வர தீபாவளிக்கு நான் இத போடணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். இதுல எல் சைஸோ இல்ல எம் சைஸோ கண்டிப்பா நம்ம வாங்கி போடுறோம். எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸ கண்டிப்பா இந்த 8 மாசத்துல நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி நான் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வெயிட்ட குறைச்சாதான் அதை செய்ய முடியுங்கிற ஒரு பிளான தெளிவா பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நான் டிமோட்டிவேட் ஆகுறனோ அப்பெல்லாம் அந்த டாப் எடுத்து பார்ப்பேன். இதை என்னைக்கு போடுவோம்னு மனசுக்குள்ளார ரொம்ப ஒரு ஆசைய ஓட விட்டேன். சோ அதுதான் பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அமைஞ்ச விஷயம். சோ கண்டிப்பா உங்களாலையும் முடியும்னு சொல்லி நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கே கண்டிப்பா ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். 2வது ரகசியம் செல்ஃப் கண்ட்ரோல். வெயிட் லாஸ்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? செல்ஃப் கண்ட்ரோல் தான். நம்ம எதை சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், இத சாப்பிட்டா நம்மளோட வெயிட்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல கொண்டு வாங்க. பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் புரோட்டீன் இருக்கிறதா, வெயிட் ஏறாததா பார்த்து சாப்பிடணும். புரோட்டீனா ஒர்க்குக்கு போவோம், ஃபங்க்ஷன் போவோம், ஃபெஸ்டிவல் அடுத்தடுத்து வரும். சோ எது வந்தாலும் நம்மளுடைய இருக்கணும் அப்படின்னா இது நம்மளுக்கு ஆகாது. இத நம்ம சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். சப்போஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டோம். அங்க நைட் டின்னருக்கு நிறைய வெரைட்டி வைக்கிறாங்க. புரோட்டீன் இருக்க மாதிரி. இப்போ வெஜ்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பன்னீர் வைக்கிறாங்க, சப்பாத்தி வைக்கிறாங்க. அப்புறம் ஆயில்ல ஃப்ரை பண்ணி ஏதாவது வைக்கிறாங்க, ஸ்வீட் வைக்கிறாங்க அப்படின்னா இதுல நமக்கு என்ன புரோட்டீன் இருக்கு? பன்னீர் சப்பாத்தி பாத்தீங்கன்னா கார்ப் இருந்தாலும் நமக்கு புரோட்டீன் இருக்கு. சோ ஒரு சப்பாத்தி நிறைய பன்னீர் கிரேவி இருக்க மாதிரி அந்த உணவை மட்டுமே எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்களை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கீங்க, ஃபேமிலியோட வெளியே போயிருக்கீங்க அப்படின்னா அங்க ஐஸ்கிரீம்க்கு நோ சொல்லுங்க, ஆயில்ல ஃப்ரை பண்ணதுக்கு நோ சொல்லுங்க, சுகருக்கு நோ சொல்லுங்க, ஸ்வீட்டே எடுத்துக்காம நோ சொல்லி பாருங்க. கண்டிப்பா அவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்களும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வந்துருவீங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி நோ சொல்லி பழகுனீங்க அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தானா வளர்ந்துரும். ட்ரை பண்ணி பாருங்க. எய்ம். எய்ம் என்ன மாதிரி எய்ம் தெரியுங்களா? எய்ம் எதை பத்தின எய்ம் தெரியுங்களா? வெயிட் லாஸ்ல கண்டிப்பா எனக்கு சாப்பாடு முக்கியமோ இல்லையோ, வாக்கிங் முக்கியம், ஒர்க் அவுட் முக்கியம், எனக்கு அந்த ட்ரெஸ் முக்கியம். பார்த்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு பணத்தை விட நம்ம வாக்கிங் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் அந்த ட்ரெஸ்ஸை நம்மளால வாங்கி போட முடியும்னு சொல்லி ஒரு எய்ம் வச்சுக்கிட்டேன். சோ அந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் கண்டிப்பா டெய்லியும் வாக்கிங் போவேன், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னையே நானே டெய்லி நான் அதை எய்மா வளர்த்துக்கிட்டே போனேன். டெய்லியும் சண்டே கூட விடாம எனக்கு எந்த இடம் கிடைச்சாலும் அங்க வாக்கிங்கையும் ஒர்க் அவுட்டையும் பினிஷ் பண்ணி ஆன்லைன்ல இருக்க அந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்து வச்சுப்பேன். கண்டிப்பா உன்னை நான் வாங்கதான் போறேன், தீபாவளிக்கு போடதான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கிங்கையும் ஒர்க் அவுட்டையும் டெய்லியும் ரொம்ப போக்கஸ்டா பண்ணி என்னோட எய்மை நான் அச்சீவ் பண்ணேன். முடியும் நினைச்சு நீங்களும் உங்களோட எய்மை வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களாலேயே முடியும். 4வது விஷயம் போக்கஸ். போக்கஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ யார்கிட்டயா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, டயட்ல இருக்கியான்னு கேட்டா ஆமா நான் டயட்ல இருக்கேன், அதனாலதான் வாக்கிங் போறேன், ஒர்க் அவுட் போறேன், டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருக்கா இருந்தாலும் தெரியட்டும், டயட்ல இருக்கேன், ஒர்க் அவுட் பண்றேன், வாக்கிங் போறேன்னு சொல்லுங்க. நான் இன்னும் 4-5 மாசத்துல அந்த வெயிட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லும் போது அவங்க கிட்ட சொன்ன வார்த்தைக்காக நம்ம கண்டிப்பா முடியும் அப்படின்னு வைராகியம் வைப்போம். போக்கஸ்டா அந்த வேலையை செய்யணும்னு நம்ம ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்ல இருப்போம். சோ அதனால யார் கேட்டாலும் சொல்லுங்க ஆமா அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்துக்கோங்க. இப்படிதான் யார் கேட்டாலும் ஆமா டயட், வாக்கிங், ஒர்க் அவுட் போறேன், கண்டிப்பா நான் வெயிட்ட குறைக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். அதனாலயே நான் இதை விட்டுறக்கூடாதுன்னு வெயிட் லாஸ்ல ரொம்ப போக்கஸ்டா இருந்தேன். கண்டிப்பா முடியும், தீபாவளிக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்க போறோம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம், சோ ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போக்கஸா இருந்தேன். சோ ட்ரை பண்ணி பாருங்க. போக்கஸ் ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ்ல.
5வது ரகசியம் மோட்டிவேஷன். உங்களை யாரும் மோட்டிவேஷன் பண்ணணும் நீங்க நினைக்கவே வேண்டாம். உங்களை நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப ஹெல்தியாவும் அதே மாதிரி நம்ம ஃபேமிலிக்கே நம்ம தான் ஊன்றுகோல் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அது ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி. நம்ம வீட்டுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்தியா இருக்கணும். அதுக்காக நம்ம உடம்ப குறைச்சி நம்ம கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைங்க. இன்னும் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸ போடணும், நமக்கு பிடிச்ச மாதிரி லுக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம நம்ம உடம்புல தேவையில்லாத ஃபேட்டை ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உங்களே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா முடியும். நம்மள யாருமே மோட்டிவேட் பண்ண வேணாம். நம்மளால முடியும் முடியும் முடியும்னு நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்தையே எடுத்துட்டு அதை செஞ்ச நம்ம இதை செய்ய மாட்டோமான்னு சொல்லி ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். கான்பிடண்டா இருந்தோம் அப்படிங்கிறது தான் நம்மள நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிறது. நம்ம லைஃப்ல ஒரு சக்சஸ் பண்ண ஸ்டோரி எடுத்துட்டு அதை செஞ்ச நாம இதை செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மள நாமே பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணிக்கிறது தான் மோட்டிவேஷன். கண்டிப்பா அந்த கான்பிடென்டோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதையும் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 5 ரகசியமும் கண்டிப்பா உங்களை வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். பிளான் பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஆசையா இருக்கும். நம்ம எங்க வெளியே போனாலும் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்திருப்போம். ஏன்னா நம்ம ஒரு அழகான ட்ரெஸ்ஸை பார்த்திருப்போம். போடணும்னு ஆசை இருக்கும். ஆனா இது நம்ம உடம்புக்கெல்லாம் எங்க பத்த போகுதுன்னு நினைச்சிருப்போம். அந்த விஷயத்தையே நம்ம பிளானா மாத்த போறோம். நம்ம இதை போட போறோம், இந்த நாளுக்குள்ள போட போறோம்னு பிளான் பண்றீங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல். எங்க போனாலும், ஃபெஸ்டிவல் வந்தாலும், எது வந்தாலும் நம்மளோட உணவு இதுதான், இததான் சாப்பிடணும். எந்த இடத்துல இருந்தாலும் அங்க கிடைக்கக்கூடிய புரோட்டீன், ஆயில் இல்லாத ஃபுட்டா பார்த்து நம்ம வெயிட் லாஸ அந்த இடத்துலயும் நம்ம வெயிட் லாஸ விடாம செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கணும். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா எய்மு. நம்ம டெய்லியும் அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறோம், அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு காசு மட்டும் இல்ல, உடம்பும் குறையணும்னு சொல்லி நீங்க ஒரு எய்ம் வச்சு வாக்கிங் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். 4வது விஷயம் பாத்தீங்கன்னா போக்கஸ். நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட நம்ம சொல்றது, ஆமா நான் டயட்ல இருக்கேன், ஒர்க் அவுட் பண்றேன், வாக்கிங் போறேன், இந்த வெயிட்டை குறைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்க போறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம வெயிட் லாஸ் மேல கண்டிப்பா போக்கஸ் பண்ணுவோம். இந்த போக்கஸ் நம்ம வெயிட் லாஸ்ல ரொம்ப முக்கியம். அடுத்ததா 5வது விஷயம் மோட்டிவேஷன். நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிறது. நம்ம ஹெல்தி முக்கியம், நம்மளுடைய ஹெல்தி முக்கியம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மள வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மள நாமே மோட்டிவேஷன் பண்ணி கான்பிடண்டா இருக்கிறது. சோ இந்த 5 ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் மோட்டிவேஷனாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக்க போட்டு புதுசா பாக்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.